Hello friends, welcome to GoodLifeHub. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த சேனல்ல நம்ம ஹெல்த்தியான வரகு வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வரகு அரிசி பாத்தீங்கன்னா அரிசிக்கு ஒரு நல்ல ஒரு சப்ஸ்டிடியூட். இது பாத்தீங்கன்னா blood glucose லெவலை ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. இதுல நார்ச்சத்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. அரிசியில செய்யற வெண்பொங்கலோட பாத்தீங்கன்னா இந்த சிறுதானியத்துல செய்யும்போது இது ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப் வரகரிசி, அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு ஒரு 7 இல்லைன்னா 8, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துருவின இஞ்சி கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வரகரிசி மற்றும் இந்த பருப்பு நம்ம வேக வைக்க போகிறோம். இதுக்கு 2.5 கப்பு தண்ணி நீங்கள் இதில் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பும் இதில் சேர்த்துடலாம். ஸோ நான் ஏற்கனவே இனிப்பு பொங்கலுக்கு சொன்ன மாதிரி தான். ஸோ எப்போவுமே சிறுதானியத்தை நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் தண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் சிறுதானியத்தை வேக வைங்க. ஸோ நல்லா ப்ரெஷர் வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் வந்தோடனே இதில் வெயிட் வச்சு இது ஒரு 3 விசிலுக்கு வேக வைங்க. இல்லைன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அணைச்சிருங்க. அதுக்கப்புறம் இதை தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை மற்றும் நம்ம துருவி வச்சிருக்க இந்த இஞ்சியும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க இந்த வரகரிசி மற்றும் பருப்பை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை இறக்கிக்கலாம். ரொம்ப சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆகிடும். இந்த வெண்பொங்கல் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி வெண்பொங்கலோட டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும். ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்பவே நல்லது. எப்போ செய்கிற அரிசிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தில் நீங்கள் செய்யலாம். இப்போ வரகரிசி இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் சாமை இல்லைன்னா குதிரைவாலி கூட சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். இந்த வெண்பொங்கல் நல்ல ஒரு தேங்காய் சட்னி மற்றும் சாம்பாரோட நீங்கள் பரிமாறுங்க. ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ நான் சொன்ன அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். ஸோ எவ்வளோ பேருக்கு சமைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய ஆரோக்கியமான மற்றும் சிறுதானிய ரெசிபீஸ் நிறைய பார்க்கலாம். இணைஞ்சிருங்க இந்த சேனலோட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட அதை ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.